Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் System of Particles and Rotation Motion. ஸோ இந்த சாப்டரை பற்றி சொல்லணும்னா ஸ்கூலில் இந்த சாப்டருக்கு நிறைய டெரிவேஷன் படிச்சிருப்பீங்க. பட் கம்மிங் டு த காம்படிட்டிவ் எக்ஸாம் சைட் நமக்கு ஃபார்முலாஸ், கேஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் சில ப்ராப்ளம்ஸில் ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ரொம்ப ஈஸியாகவே இந்த சாப்டரை ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டரில் மெயினாக என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். ஸோ அதை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். parallel axis theorem, perpendicular axis theorem and radius of gyration. ஸோ இந்த எல்லா டாப்பிக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் தென் ரிலேஷன் பிட்வீன் லீனியர் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அடிக்கடி கேட்குறது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அண்ட் அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன் வச்சு கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு ஒரு ஃபார்மேட், ஒரு ட்ரிக்கி ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ வி ஹாவ் அ குரூப் இன் டெலகிராம். அந்த ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நெட் மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக கான்சன்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெகுலர் பாடிஸ் எடுத்துக்கலாம். ரெகுலர் பாடிஸ்னால் அதுக்கு டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரெகுலர் பாடி. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்பியர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஸ்பியர். இது ஒரு ரெகுலர் பாடி, இதுக்கு டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பர்ஃபெக்டாக அதோட சென்டரில் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ரெகுலர் ஷேப் அண்ட் சைஸ் பாடிக்கு மாஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால சென்டர் ஆஃப் மாஸ் பக்கா சென்டரில் இருக்கும். அண்ட் அந்த இடத்துல தான் கிராவிட்டியும் ஆக்ட் ஆகும். ஃபைன். பட் சப்போஸ் இதே எனக்கு 2-3 சிஸ்டம் வந்து கம்பைன் ஆயிருக்கு, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுன்றது மேத்தமேட்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 பால் எடுத்துக்கலாம். ஸோ 2 பாலுமே நமக்கு ரெகுலர் ஷேப் தான், தட் இஸ் மாஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, பட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பாலை நம்ம தனித்தனியாக எடுத்திருந்தோம் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பக்காவாக சென்டரில் இருக்கும். பட் இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி ஒரு சிஸ்டமாக மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதுக்கு நடுவில் தான் இருக்கும், பட் கரெக்டான பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா, லெட் அஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் இந்த பாலோட மாஸ் வந்து நான் M1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட மாஸ் வந்து M2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட சென்டர் வந்து நமக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் இருக்குது. அண்ட் இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோஆர்டினேட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமனாக பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அது வந்து ஆரிஜின். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆரிஜின். அண்ட் இங்கேருந்து இது எனக்கு எக்ஸ் ஆக்சஸ். அண்ட் இங்கேருந்து let us consider இது வந்து y axis. and z axis அவுட் ஆஃப் த பிளேனாக இருக்கும், தட் இஸ் உங்கள் ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரைய முடியாது, அதனால நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஆக்சஸ் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வெக்டார் இது பண்ணும். எப்படின்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை நம்ம R1ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கேருந்து இதோடது R2ன்னு சொல்லலாம். ஃபைன். இப்போ R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் அதுக்கு வந்து X1, Y1 அண்ட் Z1 இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி R2ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து X2, Y2 அண்ட் Z2 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸாக கொடுக்கலாம். ஆர்எஸ் நமக்கு வெக்டாராக கொடுக்கலாம். தட் இஸ் R1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு X1 I வெக்டார் ப்ளஸ் Y1 J வெக்டார் ப்ளஸ் Z1 K வெக்டார். அண்ட் அதே மாதிரி R2க்கும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைனா வெக்டாராகவும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சப்போஸ் இப்போ வெக்டாராக கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி R1 R2 வெக்டாராக கொடுத்துட்டாங்க. ஸோ தே வில் ஆஸ்க் பொசிஷன் வெக்டார் ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ்னே கேட்பாங்க. ஓகே, தட் இஸ் RCM. ஸோ இதோட நெட் சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பொசிஷனில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ வெக்டார்லேயே ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படி கேட்டுட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா தட் இஸ் M1 R1 வெக்டார், தட் இஸ் R1 இப்படி கொடுத்துருப்பாங்களே அதை சப்ஸ்டிட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி M2 R2 வெக்டார் பை M1 plus M2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இது வெக்டார் ஃபார்முலா கேட்பாங்க.
சப்போஸ் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் அதோட சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் சொல்லுங்க, இல்லை ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் சொல்லுங்கன்னு வித் ரெஸ்பெக்ட் டு கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா XCM. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல கேட்டாங்கன்னா XCM இஸ் ஈக்குவல் டு M1 x1 plus M2 x2 by M1 plus M2. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல கேட்டாங்க அப்படின்னா YCM is equal to M1 y1 plus M2 y2 by M1 plus M2. ஓகே, ஸோ அப்போ வெக்டாரா கேட்டாலும் எடுத்துக்கலாம், ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஆக்சிஸ்ல கேட்டாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாலுமே மூவ் ஆகுது, வேற வேற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. ஓகே, தட் இஸ் இது வந்து V1, இது வந்து V2. அப்போ கண்டிப்பா வித் ரெஸ்பெக்ட் டு த வெலாசிட்டி இதோட சென்டர் ஆஃப் மாஸும் மூவ் ஆகும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எந்த வெலாசிட்டியில மூவ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா, ஸோ ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக வெலாசிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு ஃபார்முலா VCM இஸ் ஈக்குவல் டு M1 V1 plus M2 V2 by M1 plus M2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகாமல் அது ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ M1 மூவ் ஆகிற ஆக்சிலரேஷன் A1 ரெப்ரசென்ட் பண்ணலாம், அண்ட் அதே மாதிரி M2 மூவ் ஆகிற ஆக்சிலரேஷன் வந்துட்டு A2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நெட் ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்கன்னா தட் இஸ் ACM. ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 A1 plus M2 A2 by M1 plus M2. ஓகே, ஸோ இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலாவாக நம்ம வந்து சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணுற ஸ்டெபிலிட்டியை தான் we call it as moment of inertia. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் I is equal to mr square, where m is a mass and rன்றது நம்ம பொசிஷன், டிஸ்டன்ஸ் ஆர் ரேடியஸ்னு கூட சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த ஷேப் நமக்கு அது மாறும். ஓகே, ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர், இப்போ நமக்கு ஒரு ராட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ராட் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர்ல ஆக்சிஸ் வச்சு அதை நம்ம ரொட்டேட் பண்றோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு டைரக்ட் ஃபார்முலாவாகவே இருக்கு, தட் இஸ் ml square by 12. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஸ்கூல் புக்கில் டிரைவ் பண்ணி எடுத்திருப்பீங்க. நம்ம டிரைவ் பண்ண வேணாம், டைரெக்டாக அதோட வேல்யூஸ் படிச்சிருந்தா போதும். ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ரிங். ஸோ ரிங்கை வந்து நம்ம ரெண்டு விதமாக ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிங் இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், தட் இஸ் Z ஆக்சிஸில் ஒரு ஆக்சிஸ் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர். அதே அலாங் த டயாமீட்டர், ஸோ அலாங் த டயாமீட்டரில் நம்ம ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ அலாங் த டயாமீட்டர் அப்படின்னும் போது ஸோ ஹாரிசான்டலாக எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம வேர்ட்டிக்கலாக ஒய் ஆக்சிஸ்லையும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் பை 2. ஃபைன். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா டைரக்டாக இருக்கு. ஸோ நம்ம ஸ்கூலில் டிரைவ் பண்ணியிருப்போம், நம்ம டிரைவ் தேவையே இல்லை, டைரக்டாக ஃபார்முலா படிச்சிருக்கா போதும். ஸோ அதை தவிர்த்து டிஸ்க் இருக்குது. ஸோ டிஸ்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஹாலோ சிலிண்டர், சாலிட் சிலிண்டர், சாலிட் ஸ்பியர். ஸோ இது எல்லாமே அடிக்கடி கேட்குறது. ஸோ இதோட டயக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆக்சிஸ் அண்ட் அதோட ஃபார்முலா இது நம்ம படிச்சிருந்தா போதும். ஸோ இதை வச்சு நம்ம டைரக்டாக சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அண்ட் இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அதுதான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து parallel axis theorem, செகண்ட் ஒன் வந்து perpendicular axis theorem, அண்ட் லாஸ்ட் ஒன் இதை வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பார்க்கணும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம parallel axis theorem பார்க்கலாம். ஸோ parallel axis theorem ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லெட் அஸ் கன்சிடர் யூ ஹேவ் அ ராட். ஸோ அதோட சென்டரில் நமக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அலாங் வித் தஸ் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இருக்குது. கரெக்டாக? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to ஃபார் த ராட் நம்ம டேப்லேஷனில் பார்த்தோம், ராடுக்கு சென்டரில் நமக்கு ஆக்சிஸ் பாஸ் ஆகும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to ml square by 12. ஸோ mன்றது அதோட மாஸ், Lன்றது அதோட டோட்டல் லென்த், அண்ட் சென்டரில் பாஸ் ஆகுறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எல்லா டைமே வித் ரெஸ்பெக்ட் டு சென்டரில் நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸாக வச்சு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நம்ம இந்த எட்ஜில் கூட ஆக்சிஸை வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எட்ஜில் நான் ஆக்சிஸ் வச்சுருக்கேன்,
ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிஸ் வச்சு இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். ஸோ அப்போ இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா, இந்த ரெண்டு ஆக்சிஸும் பேரலலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸும் பேரலலாக இருக்குது. அண்ட் தென் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட டோட்டல் லென்த் வந்து எல் அண்ட் இந்த ஆக்சிஸ் மிட் பாயிண்ட்ல இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து L/2ன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் half ஆஃப் த லென்த். ஸோ இப்போ ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் த பேரலல் ஆக்சிஸ் தியரம் I is equal to ICM. கரெக்டா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் அட் த சென்டர் பிளஸ் MA ஸ்கொயர். ஸோ ஏன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ். ஸோ அதை தான் நம்ம L/2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அது A. ஃபைன். ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். I is equal to ICMன்ற இடத்துல ML ஸ்கொயர் பை 12 பிளஸ் எகெயின் Mன்றது மாஸ், ஏன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆக்சிஸ், அது L/2ன்னு இருக்கு. ஸோ L/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ ML ஸ்கொயர் பை 12 பிளஸ் ML ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர்ன்றது 4. ஓகே. ஸோ அப்போ இங்கே மல்டிபிள் அண்ட் டிவைட் பை நம்ம 3 பண்ணிக்கலாம். அப்போ I is equal to ML square by 12 plus 3ML square by 12. Okay. So 1 plus 3 is 4. So 4ML square by 12. So அதை cancel பண்ணோம் அப்படின்னா moment of inertia I is equal to நமக்கு ML square by 3ன்னு வருது. ஓகே. ஸோ அப்போ எட்ஜில் நம்ம வந்து ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் பண்ணோம்னா அதோட moment of inertia I is equal to ML square by 3. ஓகே. ஸோ நான் இப்போ ராடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேரலல் ஆக்சிஸ் தியரம். ஸோ நெக்ஸ்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரலல் ஆக்சிஸ் தியரம் 2D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். தட் இஸ் ரிங், டிஸ்க், ஸ்கொயர் லேமினா, பிளேன் ஷீட், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்ளிகபிள். ஓகே. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தட் இஸ் நான் இங்கே வந்து ரிங் எடுத்திருக்கேன். ஸோ ரிங்குக்கு எப்படி பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் பார்க்கணும், இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரிங்குக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அண்ட் அலாங் த டயாமீட்டர் ரெண்டுமே நம்ம டேப்லேஷனில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அபவுட் த டயாமீட்டர் ரிங்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. ஸோ அபவுட் த டயாமீட்டர்னா நமக்கு ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கலாம். கரெக்டாக? ஸோ ஆக்சிஸ் இப்படி வச்சு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகலாம். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அப் சைட் டவுனாக இப்படி ஃப்ளிப் ஆகும். கரெக்டாக? ஃபைன். அண்ட் அதே மாதிரி எனக்கு ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாக இப்படியும் வைக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்படி வச்சும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி வந்து ஃப்ளிப் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? தட் இஸ் இப்படி வந்து ஃப்ளிப் ஆகும். ஃபைன். ஸோ இப்போ ரெண்டு ஆக்சிஸ்மே நமக்கு அபவுட் த டயாமீட்டர் தான். ஸோ அபவுட் த டயாமீட்டர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா நம்ம டேப்லேஷன்லேயே பார்த்தோம். தட் இஸ் I is equal to MR square by 2. ஓகே. ஸோ அப்போ அபவுட் த டயாமீட்டரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸும் இருக்குது, ஒய் ஆக்சிஸும் இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல். இஸ் இட் ஓகே? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் எக்ஸ் அண்ட் ஒய். ஃபைன். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த Z ஆக்சிஸ் பார்க்கலாம். தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன். ஸோ நமக்கு ரிங் இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் இப்படியும் நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கலாம். தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அலாங் Z ஆக்சிஸ். அப்போ நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக சர்க்குலராக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இது மூணையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா moment of inertia along Z axis is equal to moment of inertia along X axis plus moment of inertia along Y axis. இதுதான் perpendicular axis theorem-ஓட formula. Fine. பட் நமக்கு வந்து moment of inertia along X-உம் Y-உம் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்போ IX is equal to IY-ன்னு எழுதிக்கலாமா? அப்படி எழுதிட்டோம்னா இங்கே IZ is equal to நான் IX plus IX-ன்னு எழுதிக்கலாம். That is 2 times IX. And IX-க்கு நமக்கு formula தெரியும். So IZ is equal to 2 times IX in இடத்துல MR square by 2. So அப்போ 2 cancel ஆயிரும். Balance moment of inertia along Z axis is equal to MR square. ஓகேங்களா? ஸோ இதுதான் perpendicular axis theorem. ஸோ அப்போ perpendicular axis theorem அப்படின்றது என்னன்னா I along the X axis, Y axis, Z axis. ஸோ இது மூணையும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா. ஃபைன். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரிங். இதே மாதிரி டிஸ்க் அண்ட் லேமினா ரெண்டுத்துக்குமே நம்ம பார்க்கலாம். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பார்க்கலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றது என்னன்னா நெட் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம். லெட் அஸ் கன்சிடர் நான் 3 பாடிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது. பட் என்னன்னா வேற வேற சைஸில் இருக்குது. ஓகே.
ஸோ அப்போ இதோட மாஸ் வந்து m1, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். இதோட மாஸ் m2, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட மாஸ் வந்து m3, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணையும் கம்பைன் பண்ணி நான் சிஸ்டமா ஆக்கிட்டேன். அப்போ கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ் மாறி இருக்கும். கரெக்டா? ஸோ இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் ரொட்டேட் பண்ண நினைக்கிறேன். அப்படி ரொட்டேட் பண்ண நினைக்கும் போது கண்டிப்பா ஆக்சிஸ் கண்டிப்பா சென்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேஜர் ஆஃப் த மாஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த சைட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கும். கரெக்டா? லெட் அஸ் கன்சிடர் எனக்கு ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸோட பொசிஷன் நம்ம பார்க்கறது தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனை கேன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து r1, இங்க இருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து r2, அண்ட் இங்க இருந்து இதோடது வந்து r3. ஃபைன். ஸோ மூணுத்துக்குமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். ஸோ அப்போ இதை வச்சு எப்படி பார்க்கலாம்னா கேயோட டைரக்ட் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் ஈக்குவல் டு k இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர் பை 3. ஓகே, இட்ஸ் லைக் ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ இது எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ரிலேட் ஆகும்னா யூ ஹேவ் அ டைரக்ட் ஃபார்முலா that is moment of inertia I is equal to எப்படி mr square நமக்கு ஜெனரல் ஃபார்முலாவோ அதே மாதிரி I is equal to mk ஸ்கொயரும் ஜெனரல் ஃபார்முலா தான். ஸோ இங்கே mன்றது நெட் மாஸ். ஸோ இந்த மூணுத்தோட மாஸையும் ஆட் பண்ணி நெட் மாஸ் தான் இந்த ஸ்மாலர். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். மெயினாக இது வந்து ப்ராப்ளம்ஸில் தான் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன் பார்க்கலாம். ஸோ ரொட்டேஷன் மோஷனில் ஸ்கூலில் நம்ம டிரைவ் படிச்சிருப்போம். நமக்கு டிரைவ் தேவையே இல்லை. ஜென்ரலாக நமக்கு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் ஆல்சோ அந்த ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு த லீனியர் நம்ம கம்பேர் பண்ணியே படிக்கலாம். தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும்போது நம்ம பொசிஷன், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தீட்டான்னு சொல்லுவோம். ஃபைன். அண்ட் டைம் வந்து சேமாக தான் இருக்கும், டைம் வந்து மாறாது. பட் அதே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது நம்ம வெலாசிட்டி v is equal to dx by dt எடுக்கலாம், or else change in position del x by del t எடுக்கலாம். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி தான் இங்க வெலாசிட்டிக்கு பதிலாக ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, தட் இஸ் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்மட்டும் எழுதலாம், இல்லை டெல் தீட்டா பை டெல் டீனும் எடுக்கலாம். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி ஆக்சிலரேஷனை இங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு சொல்லுவோம், இல்லை டிஃபரன்ஷியேஷன்ல சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபாவும் நமக்கு சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ ரொம்ப சிம்பிள். இங்க நம்ம விக்கு பதிலாக இங்க ஒமேகா யூஸ் பண்றோம், இங்க ஏக்கு பதிலாக இங்க ஆல்ஃபா யூஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு லீனியர்ல எங்கெல்லாம் மாஸ் வருதோ மாஸ்க்கு பதிலாக நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஃபோர்ஸ்க்கு பதிலாக நம்ம டார்க் யூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்க ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஏன் இருக்கு. ஸோ ஃபோர்ஸ்க்கு பதிலாக இங்க நம்ம டார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மாஸ் எம்முக்கு பதிலாக இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்சிலரேஷன் இங்கே ஏக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள். இங்கே லீனியரில் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஏன்னு சொல்கிறோம், அதுக்கு பதிலாக இங்கே டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் லீனியர் மொமெண்டம். இங்கே லீனியர் மொமெண்டம் நம்ம பி அப்படின்னு சொன்னோம்னா ஆங்குலர் மொமெண்டம் எல் வரும். அதே மாதிரி தான் பாருங்க ஃபார்முலா இதாகும். இங்கே பிக்கு பதிலாக இங்கே எல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே மாஸுக்கு பதிலாக ஐ யூஸ் பண்ணுவோமா, ஐ இருக்கு. அண்ட் இங்கே வீன்றது லீனியர் வெலாசிட்டி, அதுக்கு பதிலாக இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆங்குலர் மொமெண்டம்க்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட்ல கேட்டாங்கன்னா, அப்படி இல்லைன்னா எல் இஸ் ஈக்குவல் டு எம்விஆர் சைன் தீட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே இம்பல்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஆங்குலர் இம்பல்ஸ்னு வரும். ஃபைன். ஸோ அப்போ இங்கே இம்பல்ஸோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஆர் ஃபோர்ஸ் இன்டூ சேஞ்ச் இன் டைம். ஆங்குலர் இம்பல்ஸ் பாருங்க, இங்கே ஃபோர்ஸ்க்கு பதிலாக டார்க் வந்துருச்சு, டைம் அப்படியே தான் இருக்கு. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்க்கு பதிலாக சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம். ஃபைன். அண்ட் அதே மாதிரி தான் ஒர்க்கும் வரும். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ்ன்னு சொல்லுவோமா, ஃபோர்ஸ்க்கு பதிலாக டார்க் வந்துருச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா வந்துருச்சு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம் வி ஸ்கொயர், நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். எகெயின் இங்கே எம்முக்கு பதிலாக ஐ யூஸ் பண்ணியிருக்கோம், விக்கு பதிலாக ஒமேகா யூஸ் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2mனு எடுப்போம். ஸோ இங்கே பின்றது லீனியர் மொமெண்டம். அப்போ அதே மாதிரி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியில் கே இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நம்ம எல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் பை
2mன்றது மாஸ், மாஸ்க்கு பதிலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I எழுதிக்கலாம். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு இதுவும் ஒரு ஃபார்முலா தான். அண்ட் லாஸ்ட் ஒன் பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு F டாட் V அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ இங்கே ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் அண்ட் விக்கு பதிலாக ஒமேகா எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம லீனியர் மோஷன் படிக்கும் போது எப்போவுமே ஒர்க் எனர்ஜி தியரம்னு படிப்போம். தட் இஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, அதை ஒர்க் எனர்ஜி தியரம்னு படிப்போம். அதே இது ரொட்டேஷனலும் அப்ளிகபிள் தான். தட் இஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இங்கே சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் இங்கே அப்ளிகபிள் தான். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து லீனியர்ல எடுத்திருப்போம். தட் இஸ் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே V is equal to U plus AT, and second one S is equal to UT plus half AT square, and last one V square minus U square is equal to 2AS. So 3 equations நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே நம்ம ரொட்டேஷனல் மோஷன்ல எழுதலாம். எப்படின்னா இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இங்கே நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு எழுதணும். ஸோ இங்கே வின்றது ஃபைனல் வெலாசிட்டியா, ஸோ இங்கே ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஐ பிளஸ் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இன்டூ டைம் வந்து டி, அப்படியே தான் இருக்கும். அண்ட் இங்கே எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டான்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஐ அண்ட் டைம் டி அப்படியே தான் இருக்கும், பிளஸ் ஹாஃப் ஏக்கு பதிலாக ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. ஸோ விக்கு பதிலாக ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டிக்கு பதில் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி லீனியரில் இருக்க எல்லா ஃபார்முலாவுமே ரொட்டேஷனல் மோஷனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டெரிவேஷன் நம்ம பார்க்க வேணாம், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இதை வச்சே நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் லீனியர் மோஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல நம்ம ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். தட் இஸ் F is equal to change in linear momentum with respect to time. ஸோ இது லீனியர் மோஷனில் நம்ம பார்த்துருப்போம். இதே இது நம்ம ஆங்குலரில் பார்க்கலாம். ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்க்கு பதிலாக சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் லீனியராக மூவ் ஆகும்போது இல்லை கொலைட் ஆகும்போது எப்படி லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது எப்போவுமே ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டாக இருக்கும். தட் மீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் டார்க் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது எப்போவுமே ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். ஸோ ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலான L is equal to I ஒமேகா. ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தட் டீல்ஸ் அபவுட் ஸ்டெபிலிட்டி. அதே ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. இது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து நல்லா கையை நல்லா ஸ்டிஃபாக விரிச்சிருக்காங்க. ஸோ விரிச்சிட்டு அவங்க வந்து ரொட்டேட் ஆகுறாங்க. அப்படி ரொட்டேட் ஆகும்போது அவங்களோட ஸ்பீட் வந்து ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ வந்து அதிகமாக இருக்கும். அதே அவங்க ஸ்பீடு கம்மியாக இருக்கிறனால ஒமேகா வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே அந்த பர்சன் வந்துட்டு கையை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. ஃபோல்ட் பண்ணி அவங்க சுற்றும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. ஸோ ஒமேகா வந்து அதிகமாக இருக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி சுற்றும் போது ஒமேகா நமக்கு அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தட் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி மாறுது டு கீப் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ். ஸோ திஸ் இஸ் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குறது. ஸோ முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டாபிக், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைடிங் அண்ட் ரோலிங். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு பால் வந்து டாப் ஆஃப் த இன்க்ளைன் பிளேனில் வச்சிருக்கோம். ஸோ இன்க்ளைன் பிளேனோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். தட் இஸ் mgh. ஓகே, அது ஸ்லைட் ஆகி வரும்போது இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படியே கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ பாட்டம்ல வந்து ரீச் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி ½ mv2ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh வந்து
கைனடிக் எனர்ஜி ஹாஃப் எம்வி ஸ்கொயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அபவுட் ஸ்லைடிங். பட் அதே வந்து ஆப்ஜெக்ட் ரோல் ஆகும்போது நமக்கு லீனியர் மோஷனும் அண்டர்கோ பண்ணுது, ரொட்டேஷனல் மோஷனும் அண்டர்கோ பண்ணுது. ஸோ லீனியர் ப்ளஸ் ரொட்டேஷன் அதுதான் நம்ம ரோலிங்னு சொல்லுவோம். அப்போ இங்கே எப்படி எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்னா, எகெயின் இங்கே இனிஷியலாக டாப்பில் இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் தான் இருக்கும். பட் பாட்டமில் வந்து ரீச் ஆகும்போது நமக்கு லீனியர் மோஷன் படி கைனடிக் எனர்ஜி ஹாஃப் எம்வி ஸ்கொயரும் இருக்கும், ப்ளஸ் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயரும் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh அப்படின்றது டோட்டல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஹாஃப் எம் வி ஸ்கொயர் பிளஸ் ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த இடத்துல நம்ம mk ஸ்கொயர் போட்டு அண்ட் ஒமேகாக்கும் விக்கும் ரிலேஷன் இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டைரக்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். தட் இஸ் mgh இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம டிரைவ் பண்ணோம்னா ஃபைனல் ஃபார்முலா half m v square into 1 plus k square by r square. So இங்க kன்றது radius of gyration, rன்றது radius of the ball. Okay, so அப்போ object linear மூவ் ஆகும்போது potential energy mgh is equal to half m v square தான் வரும். பட் அதே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் டோட்டல் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஃபைன். ஈவன் இது இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால இதோட ஆக்சிலரேஷன் கூட மாறும். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆகும்போது அதோட ஆக்சிலரேஷன் a is equal to g sin thetaன்னு சொல்லுவோம். அதே இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரோல் ஆகுது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் a is equal to g sin theta இங்க ஃபார்முலா என்ன கிடைக்கும் அப்படின்னா a is equal to g sin theta by 1 plus k square by r square. அப்படியே நமக்கு ஃபார்முலா வந்து மாறும். ஸோ இது டைரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து டைரக்டா தான் ப்ராப்ளம்ஸ்ல கேட்குறாங்க. ஃபைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு அண்ட் டெலகிராமில் குரூப் இருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வேற ஏதாவது queries இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் டெலகிராம் இல்லைனா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.